நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டத்தில் புனியத்துறை பகுதியில் உள்ள செங்குளம். இந்த செங்குளத்துக்கு வந்து நீர் வந்து எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நொய்யலாத்துலேருந்து வருது. நொய்யலாத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி பக்கத்தில் வந்து தடுப்பணை கட்டி நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 18 தடுப்பணை அங்கேயே வடிவமைச்சு, அந்த தண்ணீர் வந்து வாய்க்கால் மூலமாக ஒரு 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த குளத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த குளம் முழுவதும் நிரம்பி திரும்பவும் வந்து நொய்யலாத்துல போகிற மாதிரி தான் வந்து இந்த கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2018லேருந்து வந்து பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியாக வந்து தென்மேற்கு பருவமழை தொடர்ச்சியாக நம்ம கோவை மாவட்டத்துக்கு கிடச்சிட்டு இருந்தனால இந்த குளம் முழுவதுமாக கொள்ளளவு நிறைஞ்சிருந்தது. அதுபோக வடகிழக்கு பருவமழையினாலையும் கொள்ளளவு நிறைஞ்சிருந்தது. நிறைஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த குளம் வந்து உபரி நீராகவும் வந்து கடந்த பிப்ரவரி மாதம் வரைக்குமே தண்ணி வந்து உபரி நீராக வெளியே போயிட்டு இருந்தது. கடந்த வருஷம் வந்து தென்மேற்கு மழை பொய்த்ததுனால இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி சுத்தமாக வறண்டுருச்சு. வறண்டது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீரும் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. இதனால் கார்ப்பரேஷனில் பொதுமக்கள் தேவைக்காக நிறைய போர் போட்டு போருங்களும் வந்து தண்ணி இல்லாமல் 4-5 போர் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குது. அதனால் என்ன வரக்கூடிய மழைக்காலங்களில் வர மழைநீரை வந்து ஒரு சொட்டு தண்ணீரை கொண்டு நம்ம வீணாக்காமல் வந்து மழைநீர் சேகரிப்பை உருவாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோங்க. இந்த செங்குளத்தோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 265 ஏக்கர். 265 ஏக்கரில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 குளமாக அந்த காலத்திலே பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று பெரிய குளம், ஒன்று சின்ன குளம். இப்போ சின்ன குளத்துலேயும் தண்ணி இல்லை, பெரிய குளத்துலையும் தண்ணி இல்லை, சுத்தமாக ட்ரையாக இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். இந்த செங்குளம் வந்து ஏன் 2ஆக பிரித்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளம் வந்து நிலத்தடி நீர் உபயோகத்துக்காகவும், இன்னொரு குளம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பாசனத்துக்காக வந்து அந்த காலத்திலே பிரித்து வச்சுருக்காங்க. இந்த குளத்தில் தண்ணி இருந்ததுன்னா இந்த சுற்று வட்டார பகுதி எது வரைக்கும் நிலத்தடி நீர் பார்த்தீங்கன்னா, நரசிம்மபுரம், பிகே புதூர், மைல்கல், எட்டிமலை வரைக்குமே நிலத்தடி நீராகவும் விவசாய உபயோகத்துக்கும் இந்த தண்ணீர் வந்து நிலத்தடி நீராக இந்த குளத்தோட தண்ணி உபயோகப்படுதுங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, விஷம ஆசாமிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய கழிவுகள் எல்லாம் மக்காத கழிவுகள் எல்லாம் வந்து குளத்தில் கொட்டுறதுனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அரசு துறைக்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணி அந்த அரசு துறை வந்து எங்களுக்கு வந்து இங்கே ஒரு கேட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. பொதுமக்களையும் குப்பை யாரும் போடக்கூடாதுன்னு கேட்டு போட்டு செவுரு கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மர்மாசமே உடச்சி வந்து இங்கே உள்ள என்ன பண்ணுறாங்கன்னா, மது குடிச்சிட்டு பாட்டில் உடச்சி போடுறது, இந்த மாதிரி கஞ்சா விற்கிறது, இந்த மாதிரி நிறையா வந்து சமூக விரோத செயல்கள்லாம் இங்கே தொடர்ந்து நடந்துகிட்ருக்குங்க. இதை தடுத்து நிறுத்தணும்னு கோரிக்கை வச்சுக்கிறோங்க. சில சமூக விரோதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து எங்கேயோ காப்பரெல்லாம் திருடிட்டு கொண்டு வந்து இங்கே வந்து எரித்து அந்த இடத்த வந்து இது பண்ணிவிட்டு போயிருக்காங்க. பல்லுயிர் வாழக்கூடிய இந்த குளங்களில் வந்து அதை எரிக்கிறனால பல்லுயிர் உயிரினங்கள் வந்து வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத அந்த குளமாக மாற்றுறதுக்கு எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலங்களில் வந்து மின்சாரம் இல்லாத காலங்களில் குளத்திற்க தண்ணியை வந்து பாசன வசதிக்காக வந்து இங்கே ஒரு தடுப்பணை வச்சு அங்கே வந்து வாய்க்கால் மூலமாக தண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ எல்லா பக்கமும் கரண்ட்டு வந்ததுனால, மின்சார வசதி வந்ததுனால அவங்க விவசாயிகள் கிணறு, போர்வெல் மூலமாக வந்து இந்த குளத்தோட நீரை எடுத்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மத்திய அரசு என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, சுவிட்ச் பாரத் மூலம் வந்து பொது வழியில் கழிக்கூடன்னு பொதுமக்களுக்கு பல விதமாக வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் ஒரு 200-300 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது கோவை மாநகராட்சியோட தெற்கு மண்டல அலுவலகம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, பொதுமக்கள் வந்து இந்த குளத்தை வந்து திறந்த வெளி கழிப்பிடமாக வந்து உபயோகப்படுத்திகிட்ருக்காங்க. டெய்லி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர்லேருந்து 100 பேர் வந்து திறந்த வெளி கழிப்பிடமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கார்ப்பரேஷன் சார்பாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஊருக்குள்ளே எல்லா பக்கம் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக வந்து தண்ணீர் வசதியோட 24 நேரம் மின்சார வசதியோடு வந்து பொது கழிப்பிடம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாதனால இந்த குளத்தை வந்து திறந்த வெளி கழிப்பிடமாக உபயோகப்படுத்துகிறாங்க. இதை வந்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக இங்கே ஒரு அறிவிப்பு பலகை வைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோங்க.